என்னை வதைக்கும் அசுரன் நீயோ. பாகம் 5. தலையில் அடிச்சிட்ட தினேஷ். ஏண்டா இப்போ நந்திதா அடிச்ச? இதே தப்ப நாங்க பண்ணியிருந்தா எங்களை நீ இப்படிதான் அடிச்சிருப்பியா? நந்திதா உன்னோட மனைவிங்கிறனால இப்படி அடிச்சிட்ட இல்ல என்று கேட்டான் தினேஷ். அதுவும் நீ எங்க முன்னாடி நந்திதாவை அடிச்சிருக்கவே கூடாது ராமச்சி. நந்திதா திருப்பி ஒன்னு அடிச்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப என்று கேட்டான் சந்தோஷ். ஆமாண்ணா, அவ பெரிய ரோஷக்காரி. இனி அவ நம்ம ஆபீஸ் பக்கமே வரமாட்டா என்றாள் பிரியா. ஏய் என்னங்கப்பா, ஏதோ கான்ட்ராக்ட் போன கோவத்துல ஏதோ அடிச்சிட்டேன். அவளை மன்னிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல. நான் இனி எப்படிப்பா வீட்டுக்கு போவேன் என்றான் அப்பாவியாக. பிரியா, நீ எதுக்கும் நந்திதாவுக்கு போன் பண்ணி அவ என்ன மூட்ல இருக்கான்னு பார்த்து சொல்றியா என்று கேட்டான் பிரியாவை பார்த்து கிருபா. ஐயோ நான் மாட்டேன், அவ எனக்கு ஒன்னே போடுவா. நீங்க தானே அவளை அடிச்சீங்க, நீங்களே போய் அவகிட்ட பேசுங்க என்றாள் பிரியா. சரிதான் என்றவன், டேய் தினேஷ், ஆபீஸ்ல நான் செய்ய வேண்டிய வேலை ஏதாவது முக்கியமா இருக்கா என்று கேட்டான். இல்லடா, ஏன் என்று கேட்ட தினேஷ் கிட்ட. அந்த குட்டிச்சாத்தான சமாதானம் பண்ண வீட்டுக்கு போறேன், அதான் கேட்டேன் என்றவனை பார்த்து மூவரும் நமட்டு சிரிப்பு சிரித்தனர். வீட்டுக்கு உடனே கிளம்பிய கிருபாவை 3 பேரும் தடுக்கவே இல்லை. நந்திதாவை தொடர்ந்து கிருபாவும் மதிய வேளையில வீட்டுக்கு வந்ததை பார்த்து சதாசிவமும் சாரதாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எதுவுமே கேட்கல. நேரா அவளோட அறைக்கு போனவன், ஐயோ இன்னைக்கு நான் செத்தேன், இவன் என்னெல்லாம் ஆட்டம் போட போறாளோ அப்படின்னு பயந்துட்டே அரை கதவை திறந்த காலை வச்ச அது அவனோட இடத்துல பறந்து வந்தது ஒரு தலகாணி. அத முகத்துல படுறதுக்கு முன்னாடி கேட்ச் பிடிச்சவன், ராட்சசி ஆரம்பிச்சிட்டா என்று மனதில் திட்டினவன் மெதுவா நந்துமா அப்படின்னு அழைச்சுக்கிட்டே பக்கத்துல வந்தான். அவன் அருகில் வர்றதை பார்த்தவ, டேய் அங்கே நில்லு, பக்கத்துல வந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னவளை பார்த்து கண்டு கொள்ளாம அவன் மறுபடியும் பக்கத்துல வர பக்கத்துல இருந்த லைட் லேம்ப கையில் எடுத்து வச்சுக்கிட்டா. இன்னும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்ச உன் மண்டையிலேயே போற்றுவேன் என்று மிரட்டினார் நந்திதா. அதை கண்டவனுக்கும் சற்று கோவம் வர, ஏய் வர வர நீ ரொம்ப ரகலை பண்றடி முட்டைக்கண்ணி, கட்டின புருஷனை மரியாதை இல்லாம பேசுற, அவ இவன்னு, அதுவும் இல்லாம நீ அடிக்க வர செய்வியா என்ன என்றான் கோபமாக. கட்டின பொண்டாட்டிய மத்தவங்க பார்க்க அடிச்சுட்டு என்ன பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று கோபமாக பேச தொடங்கியவள் கடைசியில் அழ ஆரம்பித்தாள். அவள் அழுவதை பார்த்து மனம் பொறுக்காதவன் ஓடி வந்து அவளை மார்போடு அணைச்சு இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டான். சாரிடா, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டவனுடைய மார்பில அழுந்த புதைந்து கொண்டாள். அவ விட்ட கண்ணீர்ல அவன் சட்டை நினைய ஆரம்பிக்கவும், டேய் என்னடா கணமா, போதும் அழாத, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, இப்படி நீ அழுதா எனக்கு தாங்கவே முடியல, பிளீஸ் என்று அவள் முதுகையும் பின் தலையையும் தடவி கொடுத்தான். அவன் தடவி கொடுத்ததுல கொஞ்சம் அழுகை நின்னுச்சு. அவ அழுகை கொஞ்சம் அடங்கினதும் அவனுடைய தொடுக வேற மாதிரி மாறுச்சு. அவனுடைய கை விரல்களோட அழுத்தத்துல அவனுடைய உடல் வலிக்க ஆரம்பிக்க வலியில் முழக ஆரம்பிச்சவள ஆசை தீர அனுபவிக்க வேணும் போல இருந்துச்சு அவனுக்கு. மோகத்து அவனுள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுது. எத்தனை நாட்கள் பட்னி போட்டா இவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு தொடாம இப்படி இருக்கனாலதான் தனக்கு அடிக்கடி கோபம் அதிகமா வருதோ அப்படின்னு நினைச்சுவன் இன்னும் சும்மா இருந்தா தனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு அவளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சான். அவனோட இந்த சிறிய தொடுதலையே தாங்க முடியாம முணுகிறாளே, முழு பலத்தோட அவளை தொட்டா என்ன மாதிரி எல்லாம் முணுகுவான் என்று பார்க்க கிருபாவுக்கு ஆசை கட்டுக்கடங்காமல் எழுந்துச்சு. அந்த ஆசையோடு அவள் அதரங்களை கவி பிடித்து கடிக்க ஆரம்பித்தான். அவளின் மறுப்புகளை அவன் சட்டை செய்யவே இல்லை. எப்போதும் இல்லாத பலத்தை இப்போ தன்னோட கணவன் கிட்ட பார்த்தவ தடுமாறி போனான். கிருபா அப்படின்னு மெதுவா அழைச்சு, பிளீஸ் போதும், எனக்கு பயமா இருக்கு என்றவளுடைய குரல் அவளுக்கே கேட்காமல் இருந்ததை உணர்ந்தவ மேல என்ன பண்றதுன்னு யோசிச்சு கிருபா தனக்குள் புதைய ஆரம்பிக்கிறத ஒரு விதமான இன்பத்தில் திரைச்சிருந்தா. அந்த சமயத்துல கதவு தட்டப்பட ஒரு கணம் கோவத்துல கண்களை மூடி திறந்தான். மறுபடியும் கதவு தட்டப்பட நந்திதா கிட்ட இருந்து விலக முடியாம விலகினவன் அவன் மேல புடவையை வீசிட்டு, யாருன்னு போய் பாருடி, உங்க அம்மாவாதான் இருக்கும், ஆத்தாலும் மகளும் என சாவடிக்கிறாளுக சை என்று திட்டியபடி குளியல் அறைக்குள் புகுந்து விட்டான்.
அவன் எதிர்பார்த்தபடியே வெளியே நின்றிருந்தது சாரதா தான். அவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நந்திதா கிட்ட படிச்சு படிச்சு கணவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தா. அவ சொல்லி கொடுத்தது மாதிரியே இவ்வளவு நாட்களும் நடந்த நந்திதா இன்னைக்கு அழுதுட்டு வீட்டுக்கு வந்ததை பார்த்தவ என்ன பிரச்சனையோ அப்படின்னு பயந்து போய் அவகிட்ட என்னன்னு கேட்டா. ஆனா எல்லாம் என்னோட தலையெழுத்து, கொஞ்சம் என்னை தனியா விடுங்க அப்படின்னு கத்துனவளை பார்த்து அவளை தனியா விட்டு ஹால்ல போய் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தா சாரதா. அப்போ அங்க சதாசிவமும் வர 2 பேரும் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் அவசர அவசரமா காரை விட்டு இறங்கின கிருபாவை பார்த்து திகைச்சாங்க 2 பேரும். சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது மோதலா இருக்கும் அப்படின்னு கூறியபடி சதாசிவம் தன்னோட அறைக்கு போக சாரதா மட்டும் கடும் யோசனையில இருந்தா. மோதலுக்கு பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாதா என்ன? அவ நினைச்சது சரியேங்கிற மாதிரி ரொம்ப நேரம் 2 பேரும் வெளியே வராத கவனிச்சவ இதுக்கு மேல அமைதியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு எழுந்து போய் கதவை தட்டினா சாரதா. அவ நினைச்சது மாதிரியே நந்திதா கலைந்த செயலையுடனும் சோர்வான முகத்துடனும் வந்து கதவு திறந்ததை பார்த்து, என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்டா. ஒன்னும் ஆகல, அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு மனசுல நினைச்சபடி ஒன்னும் இல்லமா அப்படின்னு விதமா மண்டைய ஆட்டினா. கிருபா எங்க என்று கேட்ட சாரதாவுக்கு குளியல் இருக்கிறாரு அப்படின்னு பார்வையை காட்டினா அவ. சரி வா, சமையல் அறையில கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போனா சாரதா. குளியல இருந்து வெளியில வந்தவன் அறையில நந்திதா இல்லாத பார்த்து கீழே இறங்கி போனான். அவன் அவருடைய அம்மா கருணாகரியோடனையும் சமையல்ல இறங்கிட்டு இருந்ததை பார்த்தவன் சீக்கிரம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னு மனசு நினைச்சபடி மறுபடியும் தன்னோட அறைக்கே போயிட்டான். அடுத்த நாள் அலுவலகத்திற்கு கிளம்பும் போது நந்திதா கிளம்பாம அழுத்தமா அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நீ ஆபீஸ்க்கு வர போறியா இல்லையடி என்று கத்தினான் கிருபா. நான் தான் மூளை இல்லாதவளாச்சி, நான் எதுக்கு ஆபீஸ்க்கு? மூளை இருக்கிறவளை பார்த்து வச்சுக்கோங்க என்று திருப்பி அவளும் கத்தினாள். ஏய், வர வர உன் போக்கு ஒண்ணு சரியில்லை நந்திதா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொன்னவளை பார்த்து அவன் முறைக்க, சரிடி அடிச்சிட்டேன் போதுமா, அதுக்காக நான் தான் மன்னிப்பு கேட்டேனே, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? மரியாதை என் கூட ஆபீஸ் கிளம்பு என்றான் பல்லை கடித்துக் கொண்டு. முடியாது, நான் வரமாட்டேன் என்று அழுத்தமாக கைகளை கட்டிட்டு பிடிவாதமா அவன் நிற்கவும், கழுத பிசாசு, இப்போ பிருந்தா வேற உடம்பு சரியில்லைன்னு 3 மாசம் லீவ் போட்டிருக்காங்க, இப்போ ஊர்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு, நீ இங்க வந்து உட்கார்ந்து ரகலையா பண்ணிட்டு இருக்க ராட்சசி சனினே அப்படின்னு கடும் கோபத்துல திட்டினவன், இருடி உன்னை எப்படி ஆபீஸ்க்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், வச்சுக்கிறேன்டி, ஆத்தாலும் மகளும் எனக்கு ஆட்டமா காட்டுறீங்க, இந்த கிருபா யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு கத்திட்டே கதவை திறந்து அரைஞ்சு சாத்தினான் அவன். அவன் கோவத்தை பார்த்த நந்திதா கொஞ்சம் பயந்தாலும் இவன் அப்படி என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அலட்சியத்தோடய இருந்துட்டா. ஆனா கிருபாவை பத்தி பாவம் இன்னும் அவளுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது பின்னாடிதான் புரிஞ்சுக்கிட்டா. இவளை என்ன செய்யலாம் அப்படின்னு பல்ல கடிச்சபடி காரை ஓட்டினவனோட மண்டையில மின்னல்னு ஒரு யோசனை மனசுல எழ அடுத்த வினாடியே அவனுடைய முகத்துல புன்னகை வந்து தழுவுச்சு. அந்த புன்னகை நந்திதாவை அவன் மடியில வந்து விழ வைக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமா விசில் அடிச்சபடியே காரை ஓட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்தான் கிருபா. வந்தவன் பிரியாவை கூப்பிட்டு தான் சொல்ல போனது போல நாளைக்கு செய்தித்தாள்ல ஒரு விளம்பரம் வர ஏற்பாடு செஞ்சான். அந்த விளம்பரத்தை கிருபா சொல்ல சொல்ல குறிப்பெடுத்த பிரியா அதிர்ந்து போய் கிருபாவை பார்த்தா. என்னன்னா இதெல்லாம், என்னன்னா விளையாட்டு, இது நந்திதாவுக்கு தெரிஞ்சா நீங்க தொலைஞ்சீங்க, வேண்டாண்ணா என்றாள் பிரியா. இல்ல பிரியா, அவளுக்கு இப்ப ரொம்ப திமிரு ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நான் சொல்றது எதுவுமே சுத்தமா இப்ப அவ கேட்கறதே கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் என்றான் கிருபா. பிரியா கவலையுடன் கிருபாவை பார்க்க அந்த பார்வையோட அர்த்தம் புரிஞ்ச கிருபா தன்னோட சீட்ல இருந்து எழுந்து வந்து அவளுடைய தலை மேல கை வச்சு சத்தியமா சொல்றேன் பிரியா, இந்த கிருபா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நந்திதா மட்டும்தான் என்னுடைய மனைவி என்றான். அந்த வார்த்தையில அழகா சிரிச்ச பிரியா, இந்த வார்த்தை ஒண்ணு போதும்னா நான் உடனே இந்த செய்திய பிரஸுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா பிரியா. சரிம்மா அப்படின்னு சொன்னவன், அடுத்த மாசம் உங்க 2 பேர் வீட்லயும் பேசி தினேஷ்க்கு உனக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடலாமா, நான் தினேஷ் கிட்ட இன்னைக்கு பேசிடுறேன் அப்படின்னு சொன்னா கிருபா. பிரியா வெக்கத்தோட சம்மதம் சொல்லிட்டு பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்க சென்றா. அப்படி என்ன விளம்பரத்தை கிருபா கொடுத்தான் அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாமா? அத்தியாயம் 25. அடுத்த நாள் காலையில
ஹாலில் சதாசிவமும் கிருபாவும் தொழில் விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. அங்க வந்த செக்யூரிட்டி அன்னைக்கு உண்டான செய்தித்தாளை கொடுத்துட்டு வெளியில போனான். அப்போ அங்க வந்து இருவருக்கும் காஃபி கோப்பையை அழிச்ச நந்திதா செக்யூரிட்டி வைத்த செய்தித்தாளை புரட்டி பார்த்தா. அப்போ செய்தித்தாள ஒரு பக்கத்துல வந்து நின்னுச்சு அவருடைய கண்கள். அதிர்ச்சியில நிலை குத்தி இருக்க அதை கண்ட கிருபாவோட முகத்துல வெற்றி புன்னகை தவழ்ந்துச்சு. செய்தித்தாள மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே விளம்பரம் கொடுத்திருந்தான் கிருபா. கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கிருபாகரனுக்கு பிஏவாக வேலை காலை இருப்பதாகவும், அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஒரு பொண்ணாக இருக்கும் பட்சத்துல நன்றாக பணிபுரிந்தால் எதிர்காலத்தில் கம்பெனி எம்டிக்கு மனைவியாக வாய்ப்பு உள்ளது. அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவோர் கீழுள்ள முகவரிக்கு நேர்முக தேர்வுக்கு வரலாம் அப்படின்ற விளம்பரம் இருந்துச்சு. அதுல அதை பார்த்தவ கிருபாவை தீனு முறைச்சு பார்த்தா. அவ பார்வையை கண்டவன் மொட்டைக்கண்ணி முறைக்கிறத பாரு, இவளுக்கு மட்டும் நெற்றிக்கண்ணு இருந்திருந்தா இந்நேரம் நம்மளை எரிச்சிருப்பா, முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி அப்படின்னு மனசுல திட்டினான் கிருபா. கிருபாவை முறைச்சபடியே சதாசிவத்திடம் திரும்பினா நந்திதா. மாமா, உங்க பையனுக்கு 2வது கல்யாணத்துல ஆசை வந்துருச்சு போல என்று கோவமா சீர்னவ, சீக்கிரமா வேற ஒரு பொண்ணை பாருங்க மாமா என்று அழுகையில் முடிச்சிட்டு தன்னோட அறைக்கு ஓடி போனான். அவன் எதுக்கு கோவப்படுறா, எதுக்கு அழுறா அப்படின்னு ஒண்ணுமே புரியாத சதாசிவம் கிருபாவை பார்த்து விழிக்க, ஒண்ணும் இல்லப்பா, இருங்க நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட அறைக்கு போனா நந்திதாவை தேடி. அங்கு அழுகையில முதுகு குலுங்க படுத்திருந்தா நந்திதா. அதை பார்த்த கிருபா மௌன சிரிப்புல உதடுகள் விரிய, கழுது, இந்த கிருபா கிட்டேயே உன்னோட வேலை காற்றியா? நானும் போனா போகுதுன்னு விட்டு பிடிச்சா என்னை வச்சு ஆட்டமா காட்டுறேன், ஆத்தாலும் ஆகணும். இருடி, என்னை தேடி உன்னை ஓடி வர வைக்கல, நான் கிருபாவே இல்லை அப்படின்னு மனசுல கருணவன் நந்திதாவை கண்டு காணாத மாதிரி ஆபீஸ்க்கு கிளம்பி போனான். கிருபா தன்னை எப்படியும் சமாதானம் செய்ய வருவான். இப்போ இனி ஆபீஸ்க்கு நான் வர்றதுக்கு ஒத்துக்கலாம், இந்த விளம்பரத்தை கேன்சல் செஞ்சு மறு விளம்பரம் அளிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்ல காத்திருந்த நந்திதா அவன் அறைக்குள்ள வந்து தான் அழுகிறத பார்த்தும் கண்டுக்காம போனதை அவளால தாங்கிக்கவே முடியல. மனசெல்லாம் உதறல் எடுத்துச்சு. கிருபா நிரந்தரமா தன்னை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் முதல் தடவையா உயிர் வர போய் அவளை வதச்சுது. ஆபீஸ்க்கு கிளம்பி அறையை விட்டு வெளியே வந்த கிருபா ஹால்ல சதாசிவமும் சாரதாவும் தனக்காக காத்துட்டு இருக்கிறது புரிய அவங்க கிட்ட போனான். என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு சாரதா கிருபாவை நோக்கி அழுகை குரலை கேட்டா. சாரதாவுக்கு பதில் எதுவும் சொல்லாம தந்தையை பார்த்தவன் அவர் அவனை தீயா பாக்குறத பார்த்து அதை பொருட்படுத்தாம, நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும்பா அப்படின்னு சொல்லி அவரோட அறைக்கு போனான் கிருபா. நீ இருமா, அவன் கிட்ட ஏதோ பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாரதா கிட்ட சொல்லிட்டு கிருபாவை பின்தொடர்ந்தாரு சதாசிவம். அறைக்குள்ள வந்த கிருபாவோ தந்தை பேசுறதுக்கு முன்னாடி அவனே பேச ஆரம்பிச்சான். நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அனைத்தையும் கேட்ட சதாசிவம் ஓய்ந்து போய் உட்கார்ந்தார். அப்பா அப்படின்னு கூப்பிட்டவன் கிட்ட, ஏன்பா அப்போ நம்ம வீட்டுக்கு வாரிசே வராதா? பேர பசங்களை பார்க்காமையே நான் செத்து போயிடுவனா என்று கிருபாவை நோக்கி உடைந்த குரலை கேட்டார் சதாசிவம். அப்படியெல்லாம் இந்த கிருபா விட்டுற மாட்டேன்ப்பா, நீங்க அமைதியா இருங்க. எனக்கு நந்திதாவோட அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. கலகம் வந்தாதான் தீர்வு பிறக்கும், அதுக்குதான் இந்த விளம்பரம். மத்தபடி உங்களுக்கு மருமகள் எப்பவுமே நந்திதா மட்டும்தான் என்றான் கிருபா. ஆனா கிருபா, நந்திதாவோட அம்மாவுக்கு இதுல என்ன சந்தோஷம்? அவங்க அவளுக்கும் அம்மா தானே, அவங்களுக்கும் பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா என்று கேட்டார் சதாசிவம். அப்பா, இப்போ நீங்க என்கிட்ட கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதிலே இல்லை. ஆனா ஒரு நாள் பதில் தெரியும், அது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் நீங்க கண்டுக்காதீங்க என்றான் கிருபா. சரிப்பா என்று சொன்ன சதாசிவம், இப்போ இந்த விளம்பரத்தை பத்தி கேட்கிற சாரதாவுக்கு நான் என்னப்பா பதில் சொல்றது என்று கேட்டார். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறையை விட்டு வெளியே போனவன் அவன் பதிலுக்காக அங்கேயே காத்துட்டு இருந்த சாரதாவை பார்த்து, உங்க பொண்ணுக்கு தாலிக்கு எந்த பங்கமும் வராம நான் எங்க வீட்டு வாரிசுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லையாத்த, அதுக்குதான் இந்த விளம்பரம் அப்படின்னு சொன்னவன் அவனுடைய பதில திருப்பி ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்பிட்டான் கிருபா. அவன் போவதையே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தா சாரதா. நேரா அலுவலகத்திற்கு போனவன் அங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் பட்டியலிட்டான். அதன்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணான் கிருபா. அதுல சந்தோஷும் தினேஷும் கோவமா இருக்க,
ஏண்டா என்னடா ஆச்சு என்று கேட்டான் கிருபா. அங்கிருந்த சந்தோஷ், என்ன கன்றாவி விளம்பரம்டா இது அப்படின்னு கோவமா செய்தித்தாள கிருபாவோட முன்னாடி வீசினான். ஏன், இந்த விளம்பரத்துல என்ன தப்பு அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டான் கிருபா. என்னடா விளையாடுறியா? நந்திதாவை விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச நாங்களே உன்னை கொன்னுடுவோம் என்றான் தினேஷ். நான் எப்படா நந்திதாவை விட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் என்று கேட்டான் கிருபா. பின்ன இந்த விளம்பரத்துக்கு என்னடா அர்த்தம்? நல்ல வேலை செய்யற பொண்ண எம்டி கல்யாணம் பண்ணிப்பாருன்னு போட்டிருக்க என்றான் சந்தோஷ். கம்பெனி எம்டின்னு தானடா போட்டிருக்கு, கிருபாகரன் கல்யாணம் பண்ணிப்பான்னா போட்டிருக்கு. இந்த கம்பெனிக்கு நான் மட்டும்தான் எம்டியா என்று அழுத்தமாகவும் நிதானமாகவும் கேட்டான் கிருபா. கிருபா சொன்னதை கேட்ட எல்லாருமே திகைச்சு போய் கிருபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷ பார்த்தாங்க. அப்படின்னா என்று கேட்ட சந்தோஷை அனைவரும் சிரித்தபடி பார்க்க சந்தோஷம், அட பாவி, இதுல என்னையாடா நீ கோத்து வச்சிருக்க? ஏடா நான் நிம்மதியா இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையாடா? உங்களை மாதிரி நானும் கல்யாணம் காதல்னு விழவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனடா பாவி, இப்படி போய் என்னை சிக்க வச்சிட்டியே அப்படின்னு தலையில கை வச்சுட்டு புலம்பினான் சந்தோஷ். அவன் புலம்புனதை கேட்ட எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சிரிச்சு முடிச்ச தினேஷ், சரிடா மச்சி, உன் பிளான் தான் என்ன? எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு விளம்பரம் அப்படின்னு கேட்டான். உடனே கிருபா பிரியாவை பார்க்க பிரியா நடந்தது முழுதையும் சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட தினேஷும் சந்தோஷும், ஏண்டா ஜாதகம் இப்படி கூடவா இருக்கும்? எனக்கேனமோ நம்பிக்கையே இல்லடா மச்சி என்றான் தினேஷ். ஆமாடா கிருபா, ஜாதக தோஷம்னா ஏதாவது பரிகாரம் பண்ண முடிஞ்சு போச்சு. அதென்னடா அதை விட்டுட்டு கல்யாணமான தம்பதிங்களை பிரிச்சு வைக்கிறது என்று கேட்டான் சந்தோஷ். அதுக்காக தாண்டா இந்த பிளான். என் கூட யாராவது பொண்ணு பழகினா அவ வாழ்க்கை அவளை விட்டு போயிடும்னு ஒரு பயம் வரும்ல, அந்த பயத்துல அவங்க அம்மா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். கண்டிப்பா என் கூட நந்திதா வாழ ஒத்துப்பான்னு ஒரு நம்பிக்கை என்றான் கிருபா. கிருபா சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான் அப்படின்னு நினைச்ச மூவருமே அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. எப்படா அந்த நேர்முக தேர்வு அப்படின்னு கேட்ட சந்தோஷுக்கு, நாளை காலை 10 மணிக்குடா அப்படின்னு கிண்டலா சொல்லி சிரிச்சான் கிருபா. டேய் மச்சி, நான் பார்த்து ஓகே சொன்னாதான்டா அந்த பொண்ணை வேலைக்கு சேர்க்கணும், எனக்கு பிடிக்காட்டி நோ சொல்லிடணும் என்றான் கிருபாவை பாதி அழுகையுடன் பார்த்து. சரிதாண்டா மச்சி என்று கிருபா அவன் தோலை தட்டி கொடுத்து அறையை விட்டு வெளியே அழைத்து சென்றான். அன்று வேலை முடிந்து வீட்டுக்கு போன கிருபா வாசல்லையே வச்சு நந்தினா மடக்கினான். நந்திதா வாசலே நிப்பான்னு எதிர்பார்க்காத கிருபா ஆச்சரியத்தோட ஒற்றை புருவத்தை தூக்கி அவளை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். நானும் நாளையிலிருந்து உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொன்னான் நந்திதா. அதை கேட்ட கிருபா வாய்ப்புள்ள சிரிப்பை அடக்கினபடி, வேணாமா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல நின்னு அவ கூட வாதாடாம அவங்க அறைக்கு உள்ள போனான் கிருபா. இந்த பதில எதிர்பார்க்காத நந்திதா அவனையே பின்தொடர்ந்து வந்து அவன் அறைக்குள்ள போனதும் அவளும் உள்ள வந்து கதவை சாத்தினவ, செய்தித்தாள்ல ஏன் அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தீங்க என்று கேட்டாள். அவளை திருப்பி கூர்மையா பார்த்த கிருபா, எனக்கு அலுவலகத்துல நிறைய வேலை இருக்கு நந்திதா, என்னால தனியா சமாளிக்கவே முடியாது என்றான் கிருபா. அதுக்குதான் நான் நாளையிலிருந்து ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னேன்ல என்றாள் நந்திதா. ஆபீஸ்ல மட்டும் இல்ல நந்திதா, எனக்கு வீட்டுல கூட என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஆள் வேணும், எனக்குன்னு குழந்தைங்க வேணும். உன்னோட முட்டாள்தனமான எண்ணத்துக்கு என்னால என் சந்தோஷத்தையும் வாழ்க்கையையும் பழி கொடுக்க முடியாது என்றவனை கோபமா பார்த்தா நந்திதா. அப்போ உங்களுக்கு என்ன விட என் உடம்புதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி ஒரு பொண்ணோட உடம்புதான் முக்கியம்னா பணம் கொடுத்து போக வேண்டியது தானே என்றாள் ஆத்திரத்தோட. அவ கேட்ட அடுத்த வினாடி அவள் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டான் கிருபா. என்ன பொம்பளை பொறுக்கி நினைச்சியாடி? என் கூட சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு நீ வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடி. ஜாதகம்னு சொல்ற பத்தியா, அதாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல. நான் அப்படி சாகர மாதிரி இருந்திருந்தா உன் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கே செத்திருப்பேனேடி என்றான் கோவத்தோட. இல்ல இல்ல, என் கூட சேர்ந்தாதான் ஜாதகம் பழிக்குமா அப்படின்னு அம்மாதான் என்று அழுகையுடன் சொன்னவளை கை நீட்டி பேசாத அப்படிங்கிற விதமா தடுத்தான் கிருபா. மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குளியல் அறைக்குள்ள போய் கதவை படார்னு சாத்தினான் கிருபா. அத்தியாயம் 26. அறையை விட்டு அழுதுகிட்டே வெளில வந்த நந்திதாவை பார்த்த சாரதா, என்னடி கிருபா கிட்ட அந்த நியூஸ் பேப்பர் பத்தி கேட்டியா என்று கேட்டாள். சாரதாவை முறைத்த நந்திதா, அவர் கூட சேர்ந்தா அவரை பிரிஞ்சிடுவேன்னு சொன்னீங்க,
ஆனா இப்போ அவர் கூட சேராம போனாதான் நான் அவரை இழப்பேன்னு சொல்றார். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கோபமும் அழுகையுமாக கேட்ட நந்திதாவை அழுத்தமா பார்த்தா சாரதா. சரி, அப்போ ஒன்று பண்ண, பேசாம இன்னைக்கே அவர் கூட சேர்ந்து வாழ்ந்து நாளைக்கே உன் புருஷனை கொன்னுடு என்றார் இரக்கமே இல்லாமல். அம்மா அப்படின்னு அலறிய நந்திதா அந்த வார்த்தையை கேட்க சகிக்காமல் தன்னோட காதுகளை அழுத்தமா மூடிக்கிட்டா. ஏமா இப்படி பேசி பேசி என்ன கொல்றீங்க? கிருபாவுக்கு ஏதாவதுனா நான் செத்தே போயிடுவேம்மா என்று கதறி அழுதாள் நந்திதா. அதை கேட்ட சாரதா நந்திதாவின் தலையை ஆறுதலாக தடவி கொடுத்தாள். தெரியுமா, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம் என்றவள், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளோட அறைக்கு போனா சாரதா. ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்த நந்திதாவை பார்த்த கருணாகரி அவ பக்கத்துல வந்தா. அம்மாடி என்று அழைத்தவளை கண்களில் நீர் வழிய பார்த்தாள் நந்திதா. அவன் அழுத முகத்தை பார்க்க பெரியவளுக்கு மனம் பதறி போனது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுமா, ஆனா கிருபா தம்பி ரொம்ப நல்லவர், உங்களை ரொம்ப விரும்புறாருமா. என்ன கஷ்டம் வந்தாலும் கிருபா சொல்றத மட்டும் கேளுமா, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போனா ஆயா. என்ன அழுது யோசிச்சாலும் தீர்வுதான் கிடைக்கல அப்படின்னு நினைச்சபடி கண்கள் அழுது துடைத்துட்டு இரவு சமையல கவனிக்க போனா நந்திதா. இரவு உணவை முடிச்சு கிருபா படுக்கை அறைக்கு போனது. கிச்சன்ல பாக்கி இருந்த வேலைகள்லாம் கருணாகரி உதவியோட முடிச்ச நந்திதா பாலை எடுத்துக்கிட்டு கிருபா கிட்ட போனா. கிருபாவ பாலை தந்தவ அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாம அவனுக்கு மறுபக்கம் முதுக காட்டிட்டு படுத்துக்கிட்டா நந்திதா. அவளுடைய அழுத கண்களையும் வீங்கிய முகத்தையும் கண்ட கிருபாவுக்கு இதையுமே ரெண்டானது போல ஒரு வலி எடுத்துச்சு. ஒண்ணும் இல்லடிக்கணுமா, உன்னை விட்டு நான் எப்படி போவேன், எங்கே போவேன் என்று கட்டிப்பிடித்து 1000 முத்தங்கள் தர அவனுடைய உள்ளமும் உடலும் துடிச்சு போச்சு. ஆனா அதை பண்ணா அவன் போட்ட அத்தனை திட்டங்களையும் பாழாகிடும். அதுக்கப்புறம் நந்திதா பழையபடி ஜாதகம் அது இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவா. வாழ்க்கையின் அர்த்தத்தை அவ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சவன் அவகிட்ட ஒண்ணுமே பேசாம கண்களை இறுக மூடி தூங்க ஆரம்பிச்சான். கிருபாவுக்கு முதுக காட்டிக்கொண்டு நந்திதா படுத்தாலுமே அவ மனம் கிருபாவையே சுத்தி சுத்தி வந்துச்சு. தனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? மனசுக்கு பிடிச்ச ஒருவனோட வாழாம அவனையும் கஷ்டப்படுத்தி தானும் கஷ்டப்பட்டு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு மனசுல நினைச்சவ சத்தமே வராம அழுதுட்டு இருந்தா. அழுது கொண்டிருந்தவளோட முதுகு குலுங்க அந்த அதிர்வுல திடீர்னு கண் விழிச்ச கிருபா பக்கத்துல திரும்பி பார்த்தான். அவ அழறத பார்த்தவன் அதுக்கு மேல பொறுக்க முடியாம நந்திதாவை பலமா இழுத்து பிடிச்சு கட்டி பிடிச்சிட்டான். சனினே, ஏண்டி நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு உடைஞ்ச குரல்ல கேட்டவன் அவ உடலே உடைஞ்சிற அளவுக்கு இறுக அணைச்சுக்கிட்டான். அவன் அணைப்புல அவனால அடங்கி போனான் நந்திதா. அவனுடைய ஆண்மை நிறைந்த திரண்ட தோள்கள்ல தன்னோட மென்மையான கன்னத்தை பதிச்சுக்கிட்டா. இவன் எனக்குரியவன், எனக்கு மட்டுமே உரியவன், யாருக்காகவும் இவனை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு மனசுல உறுதி செஞ்சுக்கிட்டா. கொஞ்ச நேரம் அவனுடைய அணைப்புல கட்டுண்டவ மெல்ல தலையை தூக்கி அவனுடைய முகத்தை பார்த்தா. அவனுடைய பார்வை உணர்ந்த கிருபா மென்மையான குரல்ல என்னடா கண்ணம்மா என்று கேட்கவும் அந்த குரல்ல கொஞ்சம் தைரியம் பெற்ற நந்திதா, நாளையிலிருந்து நானும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துடுறேன், அந்த விளம்பரத்தை கேன்சல் பண்ணி மறு விளம்பரம் கொடுங்க கிருபா என்று அவனின் மார்பில் இருந்த முடியை வருடிக்கொண்டே அவ கேட்டா. அந்த நிமிஷம் தன்னோட உணர்வுக்கு வந்த கிருபா, கேடி அதானடி பார்த்தேன், சோழியின் குடும்பம் சும்மா ஆடுமா, திருட்டு கழுத, என்ன நடந்தாலும் அவ காரியத்துல எவ்வளவு கண்ணா இருக்கா, ராட்சசி அப்படின்னு மனசுல திட்டினவன், இருடி என்னையா போட்டு வாங்குற, உனக்கு வைக்கிறேன் பாரு இப்போ செக் அப்படின்னு நினைச்சுவன். சரிடா கண்ணு, நீ சொல்றபடி எல்லாமே பண்றேன், நம்ம இன்னைக்கே நம்ம வாழ்க்கையை தொடங்கிடலாம் அப்படின்னு சொன்னவன் அவளை இறுக அணைச்சு அவளுடைய உதடுகளை அழுந்த முத்தமிட்டு சுவைக்க ஆரம்பிச்சான் கிருபா. அவன் அவளை உதடுகளை சுவைச்சுக்கிட்டே அவளுடைய கண்களை பார்த்தவனுக்கு இன்னும் மோகமும் தாபமும் அதிகமானதை தவிர குறையவே இல்லை. ஏன்னா அவளுடைய கண்கள்ல அதிர்ச்சியும் காதலும் அவ்வளவு அழகா தெரிஞ்சது. கிருபாவோட இப்படிப்பட்ட திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத நந்திதா மிரண்டு போனான். ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன், இவன் வேற எங்கேயோ போய் நிக்கிறானே அப்படின்னு நினைச்சவன் அவன்கிட்ட இருந்து விலக முயற்சி பண்ணான். அவளுடைய விலகலை உணர்ந்தவனோட பிடி மேலும் இருந்துச்சு. அவளை கீழே தள்ளி படுக்க வச்சவன் அவன் மேல படர்ந்தான்.
அவளுடைய உடல் முழுவதும் அவனுடைய ஸ்பரிசம் தழுவி இருக்க நந்திதா திணறி போனான். அவனின் கைகளை தடுக்க முயன்று போய் தோற்று போனான். கிருபா அவளுடைய தவிப்பை ரசிச்சபடி மேல முன்னேறினான். அவ கழுத்து, மார்பு, வயிறுன்னு அவனுடைய உதடுகள் அலைப்பாய நந்திதா அவனை தடுக்க முடியாம தவிச்சு போனான். அந்த தழுவனோட தவிப்பை தாங்க முடியாதவ கிருபானு முனக அதில் தன்னை தொலைச்சான். அவளுடைய கழுத்துல இருந்த தாலியை தவிர மற்ற எல்லா ஆபரணங்களுக்கும் விடுதலை கொடுத்தவன் அவளுடைய கூந்தல் பின்னல்களை மெதுவா கழட்டி அந்த முடியலை பறக்க விட்டான். அவன் செய்த செயல் அனைத்தையுமே மெய்மறந்து தன்னை இழந்து ரசிச்சு கண்மூடி படுத்திருந்தா நந்திதா. கடைசியில அவள் சேலையை விளக்க அவன் கைகள் அவன் முந்தானையே பின்னூசிகளை கழட்ட தூக்கி எறிந்தது. மார்பிலிருந்து சேலை விலகுவதை உணர்ந்தும் அவள் மறுப்பை கூறாமல் இருப்பதை பார்த்தவன் அதிசயித்தவாறே அவ இடுப்புல இருந்த சேலையை உருவினவன் அதுக்கு மேல பொறுக்க முடியாம அவளுடைய இடுப்புல தன்னோட உதடுகளை பதிச்சு அழுந்து கடிச்சான். அந்த வலியையும் இன்பத்தையும் தாங்க முடியாம அவ அம்மானு கத்தவும் கிருபா கடுப்பாயினான். வேகமாக அவ மேல விழுந்தவன் அவள் உதிரர்களை மூடிய விட்டும் அழுந்த கடிச்சு கோபத்தை தீர்த்து கொண்டவன் அவளுடைய காதர்களை வந்து அவ காதையும் கடிச்சிட்டு, இந்த மாதிரி சொர்க்கத்தை இவ்வளவு நாள் நமக்கு கிடைக்காம செஞ்ச உன் அம்மாவை இனி இந்த படுக்கையில கூப்பிடாத என்றான் கிருபா. அவன் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவளின் மேலிருந்து தள்ளிவிட்டாள் நந்திதா. ஏய் என்னடி என்றவனை பார்த்து முறைச்சா நந்திதா. என்னடி முறைக்கிற முட்டைக்கண்ணி, உனக்கு இதே வேலையா போச்சு இல்லையாடி? என்னை தூண்டி விட்டு தள்ளி விடுறதுனே முடிவு பண்ணிருக்கடி நீ. குரங்கு பிசாஸ், ஏண்டி என்ன சாவடிக்கிற? பேசாம தூங்கிட்டு இருந்தவனை அழுது எழுப்பி விட்டது நீதானடி. அப்புறம் ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னதும் நீதானடி. விளம்பரத்தை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னடி அர்த்தம் இதெல்லாம்? நம்ம சேர்ந்து வாழ ஒத்துக்கிறேன்னு தானடி அர்த்தம். குட்டிச்சாத்தா ராட்சசி எல்லாம் பண்ணிட்டு இப்ப தொட்டா எங்கிட்டே எகிறியாடி நீ என்றான் கிருபா. உன் புருஷன்டினா நான் நினைச்சா இப்போ உன்னை எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும் தெரியுமாடி உனக்கு? ஒரு பொண்ணு, அதுவும் பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பமே இல்லாம தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடி. அவன் பேச பேச அழுகை குரல்ல விக்கி கொண்டிருந்த நந்திதாவை பார்த்து மேலும் கடுப்பானான். நடிக்காதடி கழுத என்றவன் எந்திரிச்சு போய், உன் லொம்மா பக்கத்திலே போய் படுறி போடி. இனி இந்த ரூம் பக்கம் வந்த அப்புறம் நான் மிருகமாவே மாறிடுவேன். எந்திரிச்சு போடி என்று கத்தினான் கிருபா. அதை கேட்டு நந்திதாவுக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. நான் ஏன் போகணும்? இது என்னோட வீடு, ஏன் படுக்க? நீங்க என் புருஷன், நான் இங்கதான் படுப்பேன் அப்படின்னு சொன்னவ சேலையை சுருட்டி கொண்டு அவன் மடியிலேயே படுத்துக்கிட்டா. கிருபாவுக்கு அவளை பார்த்து கோவப்படுறதா சிரிக்கிறதா அழுகிறதான்னு ஒண்ணுமே தெரியல. கழுத என்னை பாடா படுத்தி எடுக்கிறான் என்று மனசுல திட்டினவாறே அவளுடைய தலையை கோதி விட்டான். அந்த அன்பில உருகி நந்திதா கொஞ்ச நேரத்திலே தூங்கி போயிட்டான். அவ தூங்கினதும் அவளை நகர்த்தி நல்லா படுக்க வச்சுவேன் அவனின் அடுத்த திட்டத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான் கிருபா. அத்தியாயம் 27. படுத்துட்டே யோசிச்ச கிருபாவுக்கு முதல் தடவையா நந்திதாவோட அம்மா சாரதா மேல சந்தேகம் வலுவா எழுந்துச்சு. என்னதான் ஜாதகம்னு சொன்னாலுமே இத்தனை நாட்கள்ல ஒரு பரிகாரம் பத்தியும் பேசாதது ஏன்? தன் மகளோட வாழ்க்கை மேலையும் பேர குழந்தைங்க மேலையும் ஒரு தாய்க்கு அக்கறை இருக்காதா அப்படின்னு நினைச்ச கிருபா இத பத்தி சாரதா கிட்ட நேரடியா கேட்டா உண்மையான பதில் வரும் அப்படின்னு கிருபாவுக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்களாவே உண்மைய வாய் திறந்து சொல்ற வழிய நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சவன் பக்கத்துல படுத்திருந்த நந்திதாவை அணைத்து கொண்டு தூங்க ஆரம்பிச்சான். அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி தயாரா வந்த கிருபா கீழே அவனுக்கு முன்னாடி கிளம்பி தயாரா நின்ன நந்திதாவை பார்த்து வாய்க்குள்ளேயே சிரிப்பு அடக்கினான். என்னடி இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? இந்த நேரத்துல எந்த ஷாப்பிங் மாலும் திறந்திருக்காதே என்றான் நக்கலாக. அதை கேட்டவளுக்கு கோபம் வர, நான் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன் என்றாள். ஒரு வினாடி அவளை திரும்பி பார்த்து முறைச்சான் கிருபா. இதோ பாருடி மொட்டைக்கண்ணி, நான் சொன்னதுதான். என் கூட ஆபீஸ்க்கு நீ வரணும்னா என் கூட நீ எல்லா விஷயத்திலையும் ஒத்துக்கணும், என் கூட சேர்ந்து வாழணும். அப்படி ஒத்துக்கிட்டா சொல்லு, இந்த செகண்டே உன்னை என் கூட எல்லாம் எடுத்து கூட்டு போறேன். நீ சொன்ன ஜாதகம் இதனால பழிச்சாலும் பரவாயில்ல, நான் சாகும்போது உன்னையும் கண்டிப்பா என் கூடயே கூட்டிட்டு போயிடுறேன். என்ன சொல்ற என்று அவளை கூர்மையாக பார்த்தபடி கேட்டான் கிருபா. அவளுடைய கேள்விக்கு பதில் எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சு நின்ன நந்திதாவை கொலை வெறியோட பார்த்தான் கிருபா. ராட்சசி, பிசாசு, சனியன் பதில் சொல்றாள பார், திருட்டு கழுத என்று மனதில் திட்டியபடி
டிஃபன் கூட சாப்பிடாமல் வேகமாக காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் கிருபா. அலுவலகம் போனவன் நேர்முக தேர்வுக்கு வந்தவங்களுடைய பெயர் பட்டியலெல்லாம் பார்த்தான். மீட்டிங் ஹால தயார் பண்ணிட்டு சொன்னவன் மற்ற மூவரையும் அழைச்சு இன்டர்வியூக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் செஞ்சான் கிருபாகரன். இன்டர்வியூக்கு வந்த அனைத்து பெண்களுமே அழகாக தான் இருந்தாங்க. ஆனா யாரையுமே சந்தோஷுக்கு பிடிக்கல. கடைசியா அழகா ஒரு காட்டன் மயில் நிற சுடிதார்ல ஒரு பொண்ணு உள்ள நுழையவும் சந்தோஷோட முகத்துல பல்ப் எரிஞ்சுது. அதை கண்ட தினேஷ், டேய் வாய முடிக்கோடா, ஜொல்லு வழியது என்று சத்தமே இல்லாமல் அவன் காதுல சொன்னான். அவனை முறைச்சு பார்த்த சந்தோஷ் தலையை குனிஞ்சுக்கிட்டான். உள்ள வந்த பொண்ண உட்கார சொன்ன கிருபா, உங்க பேர் என்ன என்று கேட்டவனுக்கு தியா என்று சொன்ன பெண்ணிடம் அலுவலக சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டான் கிருபா. தினேஷும் பிரியாவும் தியாவை மீண்டும் கேள்வி கேட்க அவ தயங்காம ஒரு நிமிர்வோட சொன்ன பதில்ல கிருபா திருப்தியானா. மிஸ் தியா, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நாங்க பேசிட்டு சொல்லிடுறோம் என்றவன் கிருபா. சரிங்க சார் என்று சொல்லி வெளியே சென்றார். தியாவை பார்த்து கொண்டே இருந்தான் சந்தோஷ். அதை பார்த்து கிருபா, இந்த பொண்ணு வேண்டாண்டா, வேற ஆள் பார்க்கலாம் என்றான் சீரியஸாக. அதை கேட்ட சந்தோஷ், டேய் ஏண்டா, என்னடா மச்சி, நல்லா தானடா பதில் சொன்னான், என்னடா ஆச்சு என்று பதறி போய் கேட்டான். அப்படி கேட்டவனை அனைவரும் நமட்டு சிரிப்புடன் பார்த்தனர். அவங்களுடைய சிரிப்பை பார்த்த சந்தோஷ் ஹிஹி என்று தலையை சொரிந்து கொண்டே, திறமையான பொண்ணா தெரியுறா, அதான் சொன்னேன் என்றவன் மண்டையில் நச்சென்ற ஒரு போடு போட்டான் தினேஷ். போதுண்டா, ரொம்ப வழியாத என்றவன், இப்போ என்ன பண்ணலாம் என்று கிருபாவை பார்த்து கேட்டனர். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடுறா, நாளையிலிருந்து வேலைக்கு வர சொல்லிடு, ஆனா எனக்கு பியாவா என்று கிண்டலாக சந்தோஷவை பார்த்து கொண்டே கூறிவிட்டு சென்றான் கிருபா. வீட்டில் இருந்த நந்திதாவுக்கு மனம் பதறிட்டே இருந்துச்சு. எந்த பொண்ணு அவளோட இடத்துக்கு வர போறாளோ அப்படின்னு தவச்சுவன் ஹால்ல குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருந்தா. அதை கவனிச்சு சாரதா, பேசாம கிருபாவுக்கே போன் பண்ணி கேளுமா என்றாள். அம்மாவை கவலையுடன் பார்த்தவள், நான் கேட்டதும் உங்க மாப்பிள்ள சொல்லிட்டு தான் மறுவேலை பாப்பாரா என்று திருப்பி கேட்டவளை, என்னமோ பண்ணு என்று சொல்லிவிட்டு சென்றாள் சாரதா. சாரதா போனதும் தன்னோட அலைபேசியை எடுத்து பிரியாவுக்கு அழைச்சா. அப்பதான் இன்டர்வியூ முடிச்சு தன்னோட அறைக்குள்ள வந்தவ நந்திதா அழைக்கவும் எடுத்து பேசினான். சொல்லுடி நந்து, எப்படி இருக்க என்றவளிடம், இன்டர்வியூ முடிச்சுதா, பொண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்களா, பொண்ணு பேர் என்ன, அவ எப்படி இருக்கா என்று அவசரமாக கேட்கவும் பிரியா மனசுக்குள்ள சிரிச்சா. ஆனா ஒரு பக்கம் நந்திதாவை நினைச்சா பாவமாவும் இருந்தது. ஏய் இருடி, ஒரு கேள்வியா கேளு, ஏண்டி இவ்வளவு பதட்டம் என்றாள் பிரியா. அந்த பக்கம் நந்திதா உதட்டை கடித்து அமைதி காத்தாள். நந்து, இன்டர்வியூ முடிஞ்சது, ஆள் செலக்ட் பண்ணிட்டோம், அந்த பொண்ணு பேரு தியா அப்படின்னு சொன்னதை கேட்ட நந்திதாவுக்கு மனம் ஏனோ பாரமாகிட சட்டுன்னு கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. பொண்ணு அழகா இருக்காளா பிரியா என்று கேட்டவளுக்கு என்று பதில் சொன்னவள், நந்து நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, கிருபாவை எழுதிடாத நந்து, அவர் சொல்றபடி கேளுடி என்றாள் பிரியா. என் கிருபாவை முழுசா எழுந்துடக்கூடாதுன்னு தான் என்று சொன்னவளுக்கு வார்த்தைகள் வெளியே வரல. அடுத்த வினாடி அலைபேசியை துண்டிச்சா நந்திதா. அழுகையோட தன்னோட அறைக்கு போனவ உயிர் பிரியும் வலியை உணர்ந்தா. என் கிருபா பக்கத்துல இன்னொரு பொண்ணா அப்படின்னு நினைச்சவளுக்கு அழுகைய நிறுத்த வழியே தெரியாம கதறி அழுதா. சாயங்காலம் கிருபா வரும் நேரம் சாப்பிடாம ஓய்ந்து போற வரைக்கும் அழுதவ ஒரு முடிவுக்கு வந்தா. தான் கிருபாவோட வாழ முடியாட்டாலும் அவனாவது வாழட்டும் அப்படின்னு நினைச்சு கண்களை அழுந்த துடிச்சுக்கிட்டு கிருபாவை எதிர்கொள்ள தயாரானா. கிருபா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வீட்டுல காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்தவன் நந்திதாவோட அமைதி நிறைந்த முகத்தை பார்த்து வியப்பளிச்சது அவனுக்கு. ஒருவேளை புயலுக்கு பின்னாடி வர அமைதியோ அப்படின்னு நினைச்சவன் அவகிட்ட ஒன்னும் கேட்காமலையோ பேசாமையும் இருந்தான். அவளே பேசுவா, தியா பத்தி கண்டிப்பா கேட்பா அப்படின்னு எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சது. இப்படியே ஒரு மாசம் போச்சு. 2 பேரும் பேசிக்காமையே நாட்களை கடத்தினாங்க. ஆபீஸ்ல தியா படு சீக்கிரமாவே வேலையை கத்துக்கிட்டா. இடையிடையில சந்தோஷம் வந்து தன்னோட காதலை வளர்த்துக்கிட்டு இருந்தான். கிருபா சொன்னது மாதிரி தினேஷுக்கும் பிரியாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை செய்ய அவங்க 2 வீட்டுக்கிட்டையும் பேசினான். 2 மாதங்கள்ல திருமணம் அப்படிங்கிற அளவுல தினேஷும் பிரியாவும் காதல் பறவைகளா திருமண வேலைகள்ல இறங்கினாங்க. நந்திதாவும் பிரியாவுடன் கடைக்கெல்லாம் போய் நிறைய பொருட்களை வாங்க நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்துச்சு.
இடையில பிரியாவோட ஆபீஸ்க்கு வந்த நந்திதா கிருபா ஏதோ வெளியே போயிருக்கிறதா சொல்ல அவனோட அறைக்கு போனவா. அந்த அறையில அவனோட இருக்கைக்கு பக்கத்துல இருந்த தன்னோட இருக்கையில தியாவை பார்த்ததும் ஒரு வினாடி மூச்சடைத்து போச்சு நந்திதாவுக்கு. தியா அந்த அறையில ஏதோ மும்முரமா வேலை செஞ்சதுனால நந்திதா வந்ததை அவ கவனிக்கவே இல்லை. அப்போ திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ள வந்த கிருபாகரன் யாருன்னு நினைச்சு அவ திரும்பி பார்த்த நந்திதாவும் கிருபாவும் ஒரு வினாடி 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க, கண்கள் நேராக. அந்த பார்வையை திருப்பி தியா கிட்ட காட்டினா நந்திதா. அந்த பார்வையை தொடர்ந்து தியாவை பார்த்த கிருபா திடுக்கிட்டு போனான். நந்திதாவோட இருக்கையில தியா உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்னு அவ இன்னும் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுடைய அறை பக்கத்துல இருக்க இவையே தான் இல்லாதப்போ தன்னோட அறையில அதுவும் நந்திதாவோட சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யறான் அப்படின்னு நினைச்சு கடுப்பானவன் தியா என்று சத்தமா அழைச்சான் கிருபா. மும்முரமா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்த தியா கிருபாவோட குரல்ல நிமிர்ந்து, ஹாய் கிருபா, நாளைக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், அதுக்கு தான் உங்க லேப்டாப்ல பாத்துட்டு இருந்தேன் என்றாள் புன்னகைத்தபடி. அப்போதான் நந்திதாவை பார்த்த தியா, யார் கிருபா இது, புது கஸ்டமரா என்று கிருபாவிடம் பேசியபடி, சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி பில்டிங் எல்லாம் வேணும் என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டு நந்திதாவின் அருகில் வர நந்திதாவும் கலங்கிய கண்களோடு கிருபாவை ஒரு வினாடி கூர்மையா பார்த்தவ அங்கிருந்து எதுவுமே பேசாம வேகமா போயிட்டா. அவருடைய கலங்கிய கண்களோட போறத பார்த்த கிருபாவுக்கு இதயமே நொறுங்கி போச்சு. அவன் கோபம் தியா கிட்ட திரும்பிச்சு. தியா, யார கேட்டு நீ என்னோட அறைக்கு வந்ததும் இல்லாம அந்த சீட்ல ஏன் உட்கார்ந்த என்று கத்தியவனை புரியாம பார்த்தா தியா. அப்போ அங்க வந்து பிரியா, என்னன்னா என்னாச்சு, நந்திதா ஏன் அழுதுட்டே போறா அப்படின்னு பிரியா கிட்ட எதுவுமே பேசாம அந்த அறையை விட்டு வெளியே போனான் கிருபா. அவன் போனதும் தியா கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிரியா தலையில அடிச்சுக்கிட்டா. அவ நந்திதா கிருபாவோட ஒய்ஃப் அப்படின்னு பிரியா சொன்னதும் தியா தன்னோட தவற உணர்ந்தா. கிருபா என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொன்ன தியா, நான் வேணா நந்திதா மேடம் கிட்ட பேசவா அப்படின்னு கேட்ட தியாவை வேண்டான்னு தடுத்தா பிரியா. கிருபா நான் சமாளிச்சுப்பாரு, நீ போய் உன் வேலை கவனி என்று அனுப்பி வச்சா. கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த நந்திதா யார்கிட்டயும் பேச பிடிக்காம தன்னோட அறையிலேயே முடங்கி போனான். தியாவுக்கு கிருபா இவ்வளவு உரிமை கொடுத்திருந்தா கிருபா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பான், தன்னோட சீட்ல அமர உட்கார வச்சிருப்பான். இதையெல்லாம் நினைச்ச நந்திதாவுக்கு தன்னோட கிருபா தன்னை விட்டு போகிறது தெரிய உயிர் பிரிய வழிய அனுபவிச்சா நந்திதா. அத்தியாயம் 28. அழுது அழுது ஓய்ந்து போனவளுக்கு தன்னோட இயலாமை மீதே கோபம் வந்துச்சு. அவ்வளவுதான், இனி நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சாலும் அவளுடைய மனசும் அதை ஏற்கவே இல்லை. இரவு கிருபா வர்றதுக்குள்ள தன்னை ஒருவாறு நிலைப்படுத்திக்கிட்டு அவனை எதிர்கொள்ள தயாரானா. வீட்டுக்கு வந்த கிருபா நந்திதா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு நினைச்சே வீட்டுக்கு வந்தான். ஆனா அவன்கிட்ட பேசாதது மட்டும் இல்லாம அவள் முகம் அழுது அழுது சிவந்திருந்ததை பார்த்தவனுக்கு மனம் சுட்டது. இப்படியே நாட்கள் செல்ல தினேஷோட திருமண நாளும் வந்துச்சு. காலையில திருமணத்திற்கு கிளம்பிய நந்திதாவை பார்த்து கிருபாவுக்கு மூச்சடிச்சு போச்சு. அது அவன் ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த அவங்களுடைய முதல் கல்யாண நாள் சேலை. அந்த சேலையில தேவதை வர்ற மாதிரி இருந்தது அவ. அதை பார்த்தவனுக்கு கணவன் பார்வையோடு அவளை நெருங்க ஆரம்பிச்சான். தன்னை அலங்கரிச்சுக்கிட்ட நந்திதா முழு ஆள் உயர கண்ணாடியில தன்னை சரி செஞ்சுட்டு இருந்தா. அவளுடைய பின்பக்கம் கிருபா நெருங்கிறத உணராதவ தன்னோட வேலையிலேயே மும்முரமா இருந்தா நந்திதா. பின்பக்கமா வந்து நந்திதாவை அணைச்சு கொண்டவனுடைய உதடுகள் கழுத்து முதுகுன்னு முன்னேறிச்சு. அத கண்ணாடியில வெற்று பார்வையா பார்த்துட்டு இருந்தா நந்திதா. அவகிட்ட தன்னோட தொடுதலுக்கான பதிலாக எதிர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவனுக்கு அது வராம போகவும் ஆச்சரியமடைந்து கண்ணாடியில அவளுடைய முகத்தை பார்த்தான் கிருபா. அந்த முகத்துல ஒரு உணர்ச்சியும் இல்லாததை பார்த்து அவளை தொட்டதே அவமானமா இருந்துச்சு கிருபாவுக்கு. ஏய், என்னடி ஜடம் மாதிரி நிக்கிற என்று கேட்டவனுக்கு, உங்களுக்கு தேவை என்னோட உடம்பு தானே, அதான் இருக்கே, எடுத்துக்கோங்க என்றாள் நந்திதா. கை முஷ்டிகள் இருக ஒரு கணம் கைகளை மூடி திறந்தான். சீ என்று அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு சென்றான் கிருபா. அவன் போனதும் வழிந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு திருமணத்துக்கு கிளம்பினா நந்திதா.
சாரதாவும் சதாசிவம் கார்ல பின்பக்கம் உட்கார்ந்துருக்க. நந்திதா முன்பக்கம் கிருபா பக்கத்துல உட்கார்ந்தா. கிருபா ரொம்ப கோவமா இருக்கிறது அவன் காரை ஓட்டுறதுல இருந்தே தெரிஞ்சுது. என்ன கிருபா, இவ்வளோ வேகம் எதுக்கு? மெதுவா போப்பா கிருபா என்றார் சதாசிவம். சரிப்பா அப்படின்னு கிருபா சொன்னாலுமே வேகம் குறையவே இல்லை. திருமணம் ஒரு கோவில நடந்ததுனால திருமணம் முடிஞ்சதும் மாலை வரவேற்பு நிகழ்ச்சி ஒரு மண்டபத்துல நடத்த திட்டமிட்டிருந்தது. கோவில்ல திருமணத்தை தியா சற்றும் எதிர்பார்க்காத நந்திதா கொதித்து போனாள். தியா சந்தோஷ அப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருந்தா. தன்னோட காதலுக்கு பெத்தவங்க கிட்ட சம்மதம் வாங்கி தந்த கிருபா கிட்ட தனி பாசமே உருவாகியிருந்தது தியாவுக்கு. அதனால கோவில்ல கிருபாவுக்கு தேவையானதை ஓடி ஓடி செஞ்சா தியா. நந்திதாவை பார்த்து அழகா சிரிச்ச தியா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேடம் நீங்க, கிருபா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க என்றவள். கிருபா, ஏன் ரொம்ப டல்லா தெரியுறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? காஃபி கொண்டு வர சொல்லவா, இல்ல ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று கிருபாவிடம் விசாரிக்க நந்திதாவிற்கு கோபம் உச்சம் தலைக்கு ஏறியது. தியா, அவர் நல்லாதான் இருக்காரு, நீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க என்றார் நந்திதா வெடுக்கென்று. அந்த பேச்சில் தியாவுடைய முகம் சுருங்கியதை பார்த்த கிருபாவுக்கு என்னமோ போல் ஆனது. தியா, கொஞ்சம் அசதியா இருக்குமா, ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் கிடைக்குமா என்றான் புன்னகைத்தபடி. மற்றதையெல்லாம் மறந்த தியா, இதோ கொண்டு வரேனே கூவியபடி ஓடினாள் அவள். அவளுடைய மகிழ்ச்சியோடு செல்றதை பார்த்த கிருபாவுக்கு மனம் நெகிழ்ந்து போச்சு. கிருபாவுக்கு தியாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தங்கையோட உணர்வு தான் வரும். இதையெல்லாம் தவறா புரிச்சுக்கிட்ட நந்திதாவுக்கோ கோபம் கண்ணை மறைச்சுது. கிருபா தனக்கு இல்லை அப்படிங்கிறத அவன் மூளை ஏத்துக்கிட்டாலுமே மனசுதான் ஏத்துக்கவே மறுக்குது. திருமணம் முடிகிற வரைக்கும் கிருபாவுக்கு பார்த்து பார்த்து செஞ்ச தியாவை சந்தோஷ் எதிர்கொண்டான். ஏய் தியா, என்னம்மா, நான் உன் வருங்கால புருஷன், எனக்கு ஜூஸ் எல்லாம் இல்லையா, கிருபாவுக்கு மட்டும் செய்றியே என்றான். டேய், உன்னை நான் எவ்வளவு விரும்புறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எனக்கு கிடைக்க கிருபா தான் காரணம். கிருபா இல்லாட்டி நம்ம இந்த கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு தெரியுமா? அதுக்கே கிருபாவுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும் இல்லையா? அதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இது தப்பா சந்தோஷ் அப்படின்னு தியா கேட்கவும் மனம் நெகிழ்ந்து அவளை அணைச்சுக்கிட்டான் சந்தோஷ். திருமண தம்பதிகள் 2 பேரும் சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கையோட கனவுல மிதக்க அதை பார்த்த நந்திதா அவங்களாவது வாழ்க்கையில பிரியாம சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா. திருமணம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக சாயங்காலம் வரவேற்புக்கு மணமக்கள் தயாராயிருந்தாங்க. காலை திருமணத்துக்கு வந்ததுனால ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொல்லி சாரதாவும் சதாசிவமும் வீட்டிலே தங்கிக்க கிருபாவும் நந்திதா மட்டும் வரவேற்புல கலந்துக்கிட்டாங்க. வரவேற்பின் போதும் தியா கிருபா கிட்டமே ஒட்டிட்டு இருக்க ஒரு சமயத்துல நந்திதா கடுப்பாகி கிருபா கிட்ட வெடிச்சிட்டா. ஏன், அவளுக்கு வேற ஆளை கிடைக்கலையா? சும்மா சும்மா உங்ககிட்டயே வந்து வந்து வழிஞ்சிட்டு நிக்கிறா என்று பல்லை கடித்தபடி கிருபாவின் காதில் கிசுகிசுத்தாள். ஒரு வினாடி நந்திதாவை திரும்பி பார்த்த கிருபாவின் விழிகள் பளிச்சிட்டுச்சு. சட்டென ஒரு முடிவுக்கு வந்தவன் தியாவோட இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சான். நந்திதாவை தனியா விட்டுட்டு வரவேற்பில் அவங்க 2 பேரும் சுற்ற இன்னும் கடுப்பாகி போனான் நந்திதா. ஆனா அதுல அவ கவனிக்காத ஒரு விஷயம் நடந்தது. தியா கூட கிருபா மட்டும் இல்ல, சந்தோஷம் இருந்தது அவ கவனிக்கவே இல்லை. நந்திதாவோட கோவம் அவ கண்களை மறைச்சிருந்தது. பல்ல கடிச்சிட்டு தன்னோட கோவத்தை அடக்கிட்டா. கடைசி முத்தாய்ப்பா வரவேற்பு முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போக கிருபா மட்டும் நந்திதாவை கூப்பிட்டு, தியாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவ அனுமதியை எதிர்பார்க்காம ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு நந்திதாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சான் கிருபா. அவளை அனுப்பிட்டு முகத்துல சின்ன புன்னகையோட தியாவும் சந்தோஷம் நின்ன இடத்துக்கு வந்தான் கிருபா. டேய், ஏண்டா நந்திதா கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி அனுப்பி வச்ச என்று கேட்ட சந்தோஷுக்கு எல்லாம் ஒரு காரணமா தாண்டாமச்சி என்றான் கிருபா. எதுவுமே புரியாமல் முழித்த தியா, ஏன் கிருபா, நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் அப்படி பொய் சொன்னீங்க என்று புரியாமல் கேட்டவரிடம் தோலை குலுக்கி அழகாக புன்னகைத்தான். டேய் மச்சான், நீ பண்றது ஒன்றும் சரியில்லடா என்று கூறியபடி அங்கு வந்தான் தினேஷ். ஆமாண்ணா, பாவம் நந்திதா, காலையிலிருந்து அவ முகமே சரியில்லை, என்ன இருந்தாலும் அவளை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாதுண்ணா என்றாள் பிரியா. எதுவுமே புரியாம தியா நிற்க அவருடைய கை விரல்களை யாருக்கும் தெரியாமல் அழுத்தி, நான் அப்புறமா சொல்றேன்,
அப்படின்னு கண்ணசிவில் சொன்னான் சந்தோஷ். தினேஷும் பிரியாவும் சொன்னதை கேட்ட கிருபா எதுவுமே பேசாம சரிடா மச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவனுக்கு காலையில நந்திதா நடந்து கொண்ட விதம் கொலை வெறிக்கு தூண்டி இருந்துச்சு. தான் தொட்டப்போ அவ குழைவான்னு அவ எதிர்பார்க்கலதான். ஆனா மறுக்கவாவது செஞ்சிருந்தா கூட அவனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா அவன் தொடும்போது மரம் மாதிரி நின்னதுதான் அவனால தாங்கிக்கவே முடியல. எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி இருந்தாலே. அப்போ தியா கூட பழகினா மட்டும் பொறாமைங்கிற உணர்ச்சி மட்டும் வருமா அப்படின்னு கோபத்தோட இருந்தவன் சந்தர்ப்பம் கிடைச்சதும் அதை தீர்த்துக்கிட்டான். கார்ல போகும்போது இப்படி பலவாறு சிந்திச்சுட்டே போனான் கிருபா. வீட்டுக்கு வந்த நந்திதாவோ கோவத்தோட உச்சியிலே இருந்தா. எவ்வளவு திமிர் இருந்தா அந்த தியாவுக்காக என்னை தனியா நைட்ல அனுப்புவான், அதுவும் கால் டாக்ஸில அப்படின்னு நினைச்சவ வரட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவங்க அறையில குட்டி போட்ட பூனையாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்துட்டு இருந்தா நந்திதா. தான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கிருபா வரல அப்படின்னு நினைச்சவ மணியை பார்த்தா. மணி 10 தாண்டி இருந்தது. திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் பெருக்க மனம் பதறி போச்சு. ஒருவேளை கிருபாவுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல பயம் பீதியை கிளப்ப அவளோட அலைபேசிக்கு தொடர்பு கொண்டா. அது சுவிட்ச் ஆஃப்னு வரணும். தலையை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தா. கிருபா வேணும்னு தான் பக்கத்துல இருந்த பீச்சுக்கு போய் பொழுத போக்கிட்டு மணி 11 தாண்டதுக்கு அப்புறம் தான் தன்னோட காரை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பினான். வீட்டுக்கு வந்தவன் சந்தோஷமா விசில் அடிச்சுக்கிட்டே அவனோட அரை கதவை திறக்கவும் அங்க பத்திரகாலியா நின்று இருந்தா நந்திதா. நந்திதாவோட முகத்தை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு தான். வாடி வா என்னோட ஆசை பொண்டாட்டி, இன்னைக்கு இருக்கடி உனக்கு அப்படின்னு மனசுல நினைச்சபடி அவளை கண்டுக்கவே கண்டுக்காம தன்னோட மேலாடைகளை கழிச்சிவன் குளியலறைக்குள்ள போனான். அவன் போறதுக்கு முன்னாடி கிருபா அப்படின்னு அழைச்சு நிறுத்தினான் நந்திதா. என்ன அப்படிங்கிற மாதிரி சாவதானமா திரும்பி பார்த்தான் கிருபா. உங்க தியாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று எகத்தாளமாக கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல, டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்காரு. பாவம் தியா, அவங்க வீட்டுல யாருமே இல்ல, நான் இருக்கேன்னு தான் சொன்னேன். தியா தான் நந்திதா மேடம் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டா அப்படின்னு சோகம் கலந்த குரல்ல சொல்லிட்டு நந்திதாவோட முகத்தை பார்த்தவன் வந்த சிரிப்பை அடக்கிட்டு குளியலறைக்குள்ள புகுந்து மறைஞ்சான். நந்திதாவோ கிருபாவோட பேச்சுல ரௌத்ரமாவே மாறியிருந்தா. அவன் பாத்ரூமுக்குள்ள அவ பேச பேச நுழைஞ்சதும் இன்னும் அவ ஆத்திரம்தான் கிளம்பிச்சு. கதவை பலம் கொண்ட மட்டும் தட்டினான். ஓ, சாருக்கு அவ கூடவே இருக்கணுமோ, பாசம் பொங்குதோ, போக வேண்டியதுதானே, யார் வேணாம்னு சொன்னா, இங்க ஏன் வரணும், நம்ம இவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு உட்காந்து இருக்கோம், இவன் தியாவுக்காக இயங்குறான் ராஸ்கல் என்று மனதில் கொதித்து போனவள் ஆன மட்டும் வேகமாக கதவை தட்டினான். பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்சவன் சிரிப்பு சத்தம் வெளியே வராம வயிற்ற பிடிச்ச மாதிரியே சிரிச்சிட்டு இருந்தான். என்னோட அழகு ராட்சசி, உனக்கு அவ்வளவு பொறாமையாடி, எல்லாமே அவனுக்காக அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு நந்திதா மேல காதல் கொழுந்து விட்டு இருந்தது. அவளை அப்படியே அணைச்சு கொண்டு தட்டா மாலை சுத்தனும் போல அவனுடைய ஒவ்வொரு அணுவும் துடிச்சுது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.